ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ ஒரு உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற டாபிக் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா சொல்கிறீங்க, எந்த உயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஃபேமிலிக்காக, அதாவது வந்து அவங்களோட ஊர் மக்கள் ஃபேமிலி அப்படிக்காக வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்காராம். அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொத்துக்கள் எல்லாமே அவர் பேரில் தான் இருக்குது. இன்னுமே அவங்களோட ஒய்ஃப் பேர்லேயும் அவங்க பசங்க பேர்லேயுமே வந்து டாக்குமெண்டேஷன் இன்னும் வந்து பார்த்தவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு வேலை எதனா நடந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கு வருது எனக்கே தெரியுது. ஸோ எனக்கு வந்து எதனா நடந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே இல்லாமல், எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் என்னோடய மொத்த சொத்துக்களும் என்னோட மனைவி பேருக்கு தான் ஃபஸ்ட்டு மாறணும். என் மனைவி பேருக்கு மாறினதுக்கப்புறம் என் மனைவி வந்து எங்களோட பசங்களுக்கு சரிப்பாதையாக வந்து பங்கிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து எங்கள் பசங்க மேலே டேரெக்டாக சொத்து இல்லாமல் எங்களோட மனைவி பேரில் தான் இருக்கணும். ஏன்னா அவள் தான் என் கூட வந்து கடைசி வரைக்கும் இருந்தா அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி என்னோடய சொத்தில் கால்வாசி பங்கு, அதாவது ஒரு 25% பொதுமக்களுக்காகவும் நிறைய மக்களுக்காகவும் என்னோடய தொண்டர்களுக்காகவும் என் ரசிகர்களுக்காகவுமே எப்பயுமே வந்து நான் வழங்குறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது என்னது, இது உயிலில் போய் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவர் கிட்டத்தட்ட கடைசி வரைக்குமே வந்து உதவி மனப்பான்மையில் தான் இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் என்னோட 25% ஆஃப் மணியை வந்து நான் எப்பயுமே வந்து என் தொண்டர்களுக்காக வந்து ஒதுக்கி வைக்கிறேன். யாராவது வந்து உதவின்னு கேட்குறாங்க, இல்லை வேறு யாருக்காவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க, தொண்டர்கள் ரசிகர்கள் பாமர மக்கள் யாருக்கு என்ன பிரச்சனை பசி எது இருந்தாலுமே சரி, என்னோடய சொத்தில் 25% எடுத்து நீங்கள் அவங்களுக்காக உதவி பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 75% என்னோட மனைவி பேரில் இருக்கணும். மிச்சம் அதை இருக்கிறத தான் வந்து என் மனைவி வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவர் வந்து உயிலில் வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக பக்காவாக எழுதி வச்சுட்டு தான் இறந்துருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி அவருக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது அவருக்குமே புரிஞ்சு தான் இந்த உயிலை வந்து ரைட் பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.